தூக்கு போட்டு இறந்திருக்கான். சரிங்களா? அப்ப அங்கிருந்து அவன் என்ன செய்யறான், கிளை உடைந்து கீழே விழும்போது தலைகளாக அவன் விழுந்தான். அவங்க விழுந்த மாத்திரத்தில் அவனுடைய குடல்கள் எல்லாம் சரிந்தது, வயிறு வெடித்தது என்று சொல்லி நாம் புரிஞ்சுக்கலாம். அப்ப யூதாசனுடைய மரணம் இப்படியாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். சார், அதே போல அவன் இந்த வேலையை செய்ததற்கு முன்னாடி லூக்கா 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் அப்படின்ட்டு பார்க்கிறோம். யூதாசுக்குள்ள என்ன செஞ்சான்னா சாத்தான் புகுந்தான் அப்படின்ட்டு பார்க்கிறோம். சரி, இப்ப இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 6லிருந்து 8 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, அவனாலே நிலம் வாங்கப்பட்டது அப்படின்ட்டு அங்க வருது. சபை இந்த நிலத்தை வாங்கினான் அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆசாரியர்கள் அந்த வெள்ளி காசை இவன் தேவாலயத்தில் எரிந்து விட்டான் இல்லைங்களா, அந்த வெள்ளி காசை. அந்த வெள்ளி காசை அது ரத்த கடைப்படைந்த காசு அப்படின்னு சொல்லி அதை காணிக்கை பெட்டியில போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்றாங்க, அந்நியரை அடக்கம்